வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாலு சாருக்கு வந்து கருப்புசாமி மேக்கப் போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ அவருக்கு வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம கருப்புசாமி போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, போடுறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ எடுக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்ம உங்களை தான் பார்க்கலான்ட்டு வந்தோம். என்னென்னா, நிறையா வியூவர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, சார் கருப்புசாமி மேக்கப்லாம் நீங்கள் போட்டுடுறீங்க, போட்டுடுறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நம்ம சொல்கிறத விட அதை நீங்களே நேரடியாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கருப்புசாமி போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, போடுறப்ப எப்படி இருந்துச்சு, போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மக்களோட பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வணக்கம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்கப் போட வரும்பொழுது பாத பூஜையெல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தீங்க. நமக்கு அந்த மேக்கப் போடும்போது அந்த அருள் வந்துருச்சு. நீ ஃபுல்லாக மேக்கப் போட்டு முடிக்கும் பொழுது நான் அந்த அருளோடு தான் நான் இருந்தேன். மிகப்பெரிய சந்தோஷம். நீ எப்பொழுதும் அதை போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது உங்களுக்கு போடுறப்போ அந்த உடம்புல ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு இருந்து அது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கருப்பசாமி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடிலாம் அது இல்லை. சரி, போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு இல்லைங்களா? ஓகே நண்பர்களே, ஐயாவோட ரிவ்யூ என்னென்னு கேட்டீங்க. நீங்களும் அடுத்தடுத்து ஒரு முறையான கலைகளை வளர்த்துறதுக்கு, நம்ம பாரம்பரிய கலைகளை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்.